முருகர் அப்படின்னு சொல்லும்போது அழகர்ன்னு வந்துரும். அழகர். ஆமா. ஆ. முருகான்னு சொல்லிட்டோம்னாலே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வைப்ரேஷன் என்ன நோயா இருக்கட்டும், பிணியா இருக்கட்டும், பிரச்சனையா இருக்கட்டும், க்ஷண நேரம் அது விலகிரும். அதுதான் முருகருடையது. அந்த முருகருடைய அம்சங்கள் வந்து நெறைய இடத்துல இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா, இந்த சிறுவாபுரி. சிறுவாபுரி அப்படின்னு பேசும்போதே பாத்தீங்கன்னா, சிறுவர்கள் போர் புரிந்த இடம். ஆமா, அதான் ஆமா. அந்த வேர்டோடைய அர்த்தம். ஆமா. அதாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா, ராமர் அதாவது விஷ்ணு பகவான் வந்து இப்ப தச அவதாரம் எடுக்கிறதுல ஃபர்ஸ்ட் அவதாரம் ராமர் அவதாரம். ஆமா. அந்த ராமர் அவதாரம் எடுக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருந்தது முருகப்பெருமான். அதாவது தசரதனுக்கு 3 மனைவிகள், 60 மனைவிகள் தனியா இருக்காங்க. 3 மனைவிகள் பட்டரசரசியா இருக்காங்க. பட்டத்து அரசிகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்ல. அப்ப குழந்தை பாக்கியம் இல்லாத போது அதை நினைச்சு தசரதன் வந்து ரொம்ப மனம் வருந்தி இருக்கும்போது அவரோட குருவான வசிஷ்டர் கிட்ட உட்காந்து பேசும்போது ஒரே விஷயம் முருகர்கிட்ட சரணாகதி அடைஞ்சது. ஆஹ் புத்திர காமேஸ்வரி ஓமம். இந்த புத்திர காமேஸ்வரி ஓமம். ஓகே. இத பண்ணு அப்படின்னா தசரதர் அந்த ஹோமத்தை பண்றாரு. ஹோமத்தை பண்ண உடனே உடனே குழந்தை பிறக்குது. ராமரு, லக்ஷ்மணரு, பரதரு, இன்னொருத்தர் 4 பேரும் பிறக்குறாங்க. இதான் வந்து ராமாயணம். அதாவது விஷ்ணு பகவானுடைய தச அவதாரத்துல சிவனுக்கு பிறந்த ஒரு ஆணுக்கு பிறந்த ஒரு அக்னி பகவானுக்கு பிறந்த அக்னி புத்திரன் வந்து அவர் மூலியமா தான் பெருமாளே அவதாரம் எடுக்கிறாரு. அந்த அவதாரம் எடுக்கிறதுக்கு மையப்புள்ளி பாருங்க. அவங்களோட ஒற்றுமையை காட்டுறதும் இதுல இருக்கும். அந்த அக்னி வந்தாதான் அந்த ஜுவாலை மூலியமா ராமன் சொல்லக்கூடிய சூரிய அவதாரம் எடுக்கிறாங்க.